ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே. நான் காலையிலேருந்து என்ன செய்கிறேன், என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அப்புறம் என்னோடய டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தான் காமிக்க போகிறேன். லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த வாய்ஸை வச்சுட்டு எனக்கு யாரடா வருவாங்க, எப்படி பிடிக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அப்பயும் வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் டேவை. பட் யூஷுவலாக சண்டேவும் கொஞ்சம் ஏர்லியாக தான் நாங்கள் எழுந்துருவோங்க. ஏன்னா சண்டே சர்ச் போவோம். அதனால் ஏர்லியாக எழுந்துட்டு சர்ச் போயிட்டு வந்து தான் வேலைலாம் ஆரம்பிப்போம். இப்போ எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு பார்த்திங்களா பசங்களுக்கு. அதனால் நேற்றும் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. கண்டினியூவாக ஏர்லியாக எழுது லேட்டாக தூங்குறது அப்படி போயிட்டு இருந்ததுனால சரி இன்றைக்கி கொஞ்சம் மட்டன் போட்டுடலான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு மட்டன் போட்டுட்டேங்க. யூஷுவலாக காலையில் எழுந்தவுடனே இந்த ஆம்லா ஷாட் குடிப்பேன். அது காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் சொல்லி அதை போட்டு ஸ்டாக் பண்ணிடலான்னு ஆம்லாவை அரைச்சிட்டு அந்த ஐஸ் க்யூப்ஸில் ஊற்றிட்டு டிஃபன் பாக்ஸில் க்யூப்ஸ் மாதிரி எடுத்து போட்டுப்பேன். டெய்லி மார்னிங் எழுந்தவுடனே கொஞ்சம் லைட் வார்ம் வாட்டரில் அதை போட்டு குடிச்சிருவேங்க. இது குடித்தா முடியெலாம் கொட்டாதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தெரியல, கொத்து கொத்தாக கொட்டிட்டு தான் இருக்குது. நான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டேங்க. நாங்கள் தோசை சாப்பிட்டோம். பசங்க ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வேலை எவ்ரி வீக் நான் இதை பண்ணுவேங்க. ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருக்கும். அதில் பசங்க சாப்பிட்டு மீதியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது என்னமோ தெரியல, கடைசி ரெண்டு மட்டும் கவரில் விட்டு வச்சுருவாங்க. போய் டஸ்ட்பினில் போகிறதுக்கு சோம்பேறி பட்டுட்டு சிப்ஸ் இருக்குல்ல அதனால் நான் போடலன்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சிட்ருக்காங்க பாருங்கள். அதனால் நான் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். இல்லாட்டி அங்கேயே ஒரு மினி குப்பை தொட்டி ரெடி ஆகிடும். இன்றைக்கி வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. காலையில் கடைக்கு போயிட்டு வாட்டர் மெலன், மஸ்க் மெலன்லாம். ஹானஸ்ட்டாக எனக்கு இந்த சம்மர் சீசன் வந்தாலே பிடிக்காதுங்க. ஒரு சேர்ந்தா போல் கிச்சனில் 10 நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. பட் இதில் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா மாம்பழம் கிடைக்கும். அதனால் சம்மர் சீசன் ஓகே பண்ணிப்பேன் நான். இன்றைக்கி எங்கள் ஓரியோவோட ஸ்பா டே. எவ்ரி சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அவங்க பாத் கொடுப்போம் அவங்களுக்கு. பக்கத்தில் அந்த டிஷர்ட் போட்டு மறைச்சி வச்சுருக்கிறது டேபிள் ஃபேன் தாங்க. ஏன்னா அவனுக்கு ட்ரையர் போடும்போது இது மாதிரி வாரும்போது அந்த ஃபைன் ஏர்ஸ்லாம் பறக்கும். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பிளேடில் போய் ஸ்டிக் ஆகிடுது. நம்ம இமீடியட்டாக க்ளீன் பண்ணோன்னா அது போயிடும். கொஞ்ச நாள் ஆகிடுச்சின்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆகிட்டு நம்மளுக்கும் நல்லதில்லை அது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், அவரோட பழைய டிஷர்ட்டை போட்டு கவர் பண்ணிவிடுவேன். கவர் பண்ணிவிட்டு க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை திறந்து விட்டுருவேங்க. இந்த 2 வேலை செய்கிறதுக்கே பயங்கர டயர்டாகிடுச்சிங்க. சரி வாட்டர் மெலன் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வேலையை தொடங்கலான்னு. வாட்டர் மெலன் பார்க்குறதுக்கு பயங்கர ரெட்டிஷாக இருக்குது. பட் இதுதான் இப்போ தானே வந்துட்டுருக்கு சீசன் தொடங்கி. அதனால் ஸ்வீட்லாம் எதுவும் இல்லை. ஒரு மாதிரி தண்ணியாக தான் இருந்துச்சு. டேஸ்ட் எதுவும் பெருசாக இல்லை. எந்த வெஜிடபிள் கட் பண்ணாலும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணாலும் பக்கத்துலேயே நின்றுட்டுருப்பார், என் ஷேர் எனக்கு கொடுங்கன்னு. ஸோ அதனால் அவருக்கும் கொடுத்துட்டு நான் அப்படியே சாப்பிட்டுட்டேங்க. மற்றவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தேன், அவங்களும் குடிச்சிட்டாங்க. மீதி பழத்தை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். வீக் டேஸ்க்கு ஜூஸ் போடவோ இல்லாட்டி அப்படியே சாப்பிடவோ உதவுன்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி நான் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ப் ரைஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூம் கிரேவியும் ப்ரான் கிரேவியும் பண்ணிடலான்னு சொல்லி. மஷ்ரூம் கிரேவி இந்த சாப்பாடு கூட நல்லா மேட்ச் ஆகும். ஸோ அதனால் இது பண்ணேன். இப்போ ஈஸ்டருக்கு முன்னாடி 40 டேஸ் நாங்கள் ஃபாஸ்டிங் இருப்போங்க. அதனால் நான்வெஜ்ஜில் நாங்கள் சாப்பிட்றதில்ல. பசங்களுக்கு மட்டும்தான் வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் செஞ்சு தருவேன். ஸோ அதனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் பெருசாக தேவைப்படாதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது காலி ஆகிடுச்சு. சரி அதையும் அரைச்சிட்டு ரீஸ்டாக் பண்ணியாச்சு. எனக்கு ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிவிட்டு கிச்சனை விட்டு சீக்கிரமாக எஸ்கேப் ஆகிடணும் தாங்க பார்ப்பேன். அதனால் முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். கடகடன்னு சமைச்சு முடிச்சிருவேன். ஏன்னா ரொம்ப நேரம் நின்று அனலில் சமைச்சிட்டு இருந்தால் ரொம்ப டயரிங்காக இருக்க மாதிரி இருக்கும்.
அதுக்காக குக்கிங்லாம் பிடிக்காதுன்னு இல்லை, சமைப்பேன். ஏன்னா 2 பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சுட்டு சமைக்காமல் இருக்க முடியுமா? அதுவும் இந்த காலத்து பசங்க வந்து அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்னு தான் சொல்லிகிட்ருப்பாங்க. நாங்களாம் எங்கள் அம்மா வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக சாம்பார் செஞ்சாலும் சாப்பிட்டுட்டு இருந்துரும். இப்போல்லாம் வந்து லாஸ்ட் வீக் நான் சாம்பார் பண்ணுவேன், இந்த வீக் சாம்பார் பண்ணால் திருப்பியும் சாம்பாரா அப்படின்னு கேட்பாங்க என் பொண்ணு. ஸோ அதனாலேயே வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான டிஷ் தேடி தேடி பண்ண வேண்டியது இருக்குங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து இது பண்ணேன். இப்போ வந்து இந்த ஃப்ரைட் ரைஸு, ஹெர்ப் ரைஸு அது மாதிரி நிறைய ரைஸஸ் வந்திருக்கு. தேங்காய் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம்லாம் செஞ்சு கொடுத்தா அது பெருசாக அவங்க யாரும் மதிக்கிறதே கிடையாது. சரி விடுங்க, நான் பேச ஆரம்பித்தா பேசிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து குக்கிங்க்கு வரலாம். இன்றைக்கி வந்து ஹெர்ப் ரைஸ் நான் எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு பட்டரும் ஆயிலும் போட்டுட்டு, நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பாசுமதி ரைஸை நல்லா போட்டு கலக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, பெப்பர், சால்ட் போட்டு இறக்கிடுவேங்க. இன்றைக்கி வந்து எங்கிட்ட கொத்தமல்லி தான் இருக்குது, அதனால் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். மற்றபடி சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் தூவி இறக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ் கூட. சில சமயம் என்ன பண்ணலாம் வந்து இந்த ஸ்பின்னச், பாலக்கீரை இருக்குது பார்த்திங்களா, அதை கூட ஃபைன் சாப் பண்ணி இதே பேஸஸில் பண்ணால் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் கிரேவி சொன்னோம் பார்த்திங்களா, மஷ்ரூம் கிரேவி ரொம்ப ஈஸிங்க. நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஆனியன், டொமேட்டோஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மஷ்ரூமையும் போட்டு கூட நான் இன்றைக்கி பீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு மஷ்ரூமில் விடுற தண்ணியிலேயே மஷ்ரூமும் பாயில் ஆகிடும். இது ஃப்ரெஷ் பீஸுன்றதுனால அதுவும் குக் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம என்ன கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணுமா இல்லாட்டி வந்து திக் கன்சிஸ்டன்சியில் வேணுமான்ற மாதிரி பேஸஸில் இறக்கிக்கிட்டேன். நான் சில பேர்லாம் குக்கிங் வீடியோ போடுறது, இது மாதிரி வந்து லாங் வீடியோஸ் போடுறது அவங்களெல்லாம் பார்த்துருக்கேங்க. ரொம்ப அழகாக சாஃப்டாக பேசுகிறாங்க, ஸ்லோவாக பாஸ் பண்ணி அது மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா வந்து எனக்கு அது மாதிரிலாம் பேச வராதுங்க. ஏன்னா வந்து நான் பயங்கரமாக ஸ்பீடாக பேசுகிற ஆள். நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து 100 பதில் சொல்லுவேன். பட் ஆனால் இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 வார்த்தை கேட்டு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க ஒரு வார்த்தையில் தான் பதில் சொல்லுவார், இல்லை சம்டைம்ஸ் தலையாட்டிட்டு போயிடுவார். அப்படி இருக்கவர்கிட்ட நான் எப்படி பேச முடியும்? அதனால் இப்போலாம் கம்மி பண்ணிட்டு தான் வரேன். ஸோ அதனால் என் வாய்ஸையும் நான் கண்டினியூவாக பேசுகிறதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மஷ்ரூம் வந்து அதிலே தண்ணி விட்டுச்சு பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா அதையும் போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். மஷ்ரூம் கிரேவியும் ரெடி. யூஸ்வலாக நான் வந்து குக் பண்ணும்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால மேக்ஸிமம் 30 மினிட்ஸில் முடிச்சுட்டு போயிடுவேங்க. இப்போ வந்து இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுனால எனக்கு ஆங்கிள் அதெல்லாம் பார்த்து வச்சு எடுக்க தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து சம்டைம்ஸ் வந்து 3 ஹவர்ஸ் கூட ஆகிடுது. அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து ப்ரான் தான் பண்ண போகிறேன். ப்ரான் வந்து இன்றைக்கி ட்ரையாக தான் பண்ண போகிறேன். கிரேவி மாதிரி பண்ணால் வந்து 2 பேர் தான் சாப்பிட்றதுனால அது காலி ஆகாது. ஸோ அதுக்காக ஒரு ட்ரை மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கிட்டேன். கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து பெப்பர், சீரகம், சோம்பு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதே கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி ப்ரான், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்டேன். ப்ரான்லேயே தண்ணி வரும், அதுலேயே வந்து ப்ரானும் பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த வறுத்து வச்சுருக்க பவுட்ரை அது மேலே வந்து அரைச்சி கொட்டிடுவேங்க. அவ்வளோதான். பயங்கர ஈஸியான ரெசிபி இது. ப்ரானுக்கு வந்து நம்ம பயங்கர எஃபர்ட்லாம் போட்டு சமைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ப்ரான் வந்து எப்படி செஞ்சாலும் பயங்கர டேஸ்ட்டாக தான் இருக்கும். ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஃபைனலாக கிச்சன் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இது தான் வந்து எங்கள் வீட்டில் லஞ்சுங்க. இது குக் ஆகிட்டுருக்க சமயத்துலேயே வந்து நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டேன், பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டேன். அதெல்லாம் காமிக்கலைங்க. நீங்கள் எல்லாம் எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தான். ஸோ அதனால் அதை நான் காமிக்கலை. இது முடிக்கிறதுக்குள்ளேயுமே பொண்ணுக்கு பசி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் நான் போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து சாப்பிட பிடிக்கலங்க. ஏன்னா இப்போ தானே சமைச்சு முடித்தோம், அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட்டேன்.
நான் வந்து யூஸ்வலாகவே வந்து ரொம்ப சீக்கிரமாக சமைச்சிடுவேங்க. அதுக்காக என்ன சமையல் பிடிக்காது அப்படின்றதுலாம் இல்லைங்க. எதுக்கு ரொம்ப நேரம் அங்கேயே இருக்கிறது, போனோமா சமைச்சோமா வந்தோமான்னு இருக்கணும். அதனால் இப்போ வந்து ரொம்ப டைம் இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரே பயங்கரமாக சமைச்சிட்டாலோன்ற டவுட்டில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் மில்க் குடின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனார். தம்பி வந்து கொஞ்சம் ஊட்டி விடுமான்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி வந்து மதியத்துக்கு மேலே கொஞ்சம் வேலைலாம் இருக்குதுங்க. ஒரு 4-5 நாளாகவே வந்து நான் மிளகா காய வச்சு எடுத்துகிட்ருக்கேன். அரைக்க டைம் இல்லை. சரி இன்றைக்கி அவங்க வீட்டில் இருந்தாங்க, அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு அரைச்சிடலான்னு சொல்லிவிட்டு இந்த சீரகம் சோம்பு அதெல்லாம் வறுத்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் மில்லுக்கு. அவங்களும் போய் அரைச்சிட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது பசங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு 5 o'clock போல் படிக்க உட்காந்துருவோம். அது போகுங்க ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்கும். 9:30 வரைக்கும் போகும். ஃபுல் எனர்ஜியும் ட்ரைனும் ஆகிடும் எனக்கு. சரி அப்படியே உட்காந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அவங்க டீ போட்டு கொடுத்தாங்க, அதையும் குடித்து முடிச்சுட்டு ஈவினிங் வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படியே. அதுக்கப்புறம் வந்து க்ராசரிஸ் வாங்கி ஒரு 2-3 வீக்ஸ் ஆகுதுங்க. அதை எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை. சரி எக்ஸாம் முடிஞ்சிடட்டும், அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலான்னு முடிஞ்ச அந்த வீடியோவை அதுக்கப்புறம் 9:30 போல் வெளியில் சாப்பிட போயிருந்தோம். சாப்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வரும்போதே 11 o'clock ஆகிடுச்சுங்க. இது வரைக்கும் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா வந்து ரொம்ப தேங்க்யூங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் இவ்வளோ தூரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.